இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லப்படுவது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். பாருங்கள், புலம்பி அழுகுறாங்க, ஆண்டவர் என்னை எப்பவுமே கைவிட மாட்டார். ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? யாரெல்லாம் அதை நம்புறீங்க? என் வாழ்க்கைக்கே அவர் ஆண்டவர் போதுமானதாக இருக்கார், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். டிக்கெட் வரும், துன்பங்கள் வரும், துயரம் வரும், வேதி வரும், வறுமை வரும், எது வந்தாலும் அந்த இதுலேருந்து என்னை கைவிடவே மாட்டார். அவர் நிலைத்து நிற்க பண்ணுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அதுதான் அங்கே புலம்பல் சொல்கிறது. 31ஆம் வசனம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதரன் சகோதரிகளை நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் கைவிடவே மாட்டாருங்க. அவர் கைவிடாத நேசர், கருணை உள்ள தேவன், அவர் கைவிட மாட்டாருங்க. அது ஏன்னு சொன்னேன்னா, அதே 32ஆம் வசனம் சொல்லப்படுவது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். சஞ்சலம் வரும், சஞ்சலப்படுத்தும் போது ஏசு நம்மக்கிட்ட இல்லையா, அவர் கண் இல்லையா, மூக்கு இல்லை, நம்ம அநேகர் நம்ம திட்டுறது உண்டு தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சஞ்சலப்படுத்தினாலும், அந்த வசனத்துக்கு அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். மிகுந்த கிருபையினால் ஆசீர்வாதம் எப்படி வந்தே தெரியாது, அந்த விடுதலை எப்படி வந்தே தெரியாது, அவர் இறங்கிடுவாருங்க. அவர் தயவு உள்ளவர், மிகுந்த சாந்தம் உள்ள தேவன். அவர் தான் கிருபை உள்ளவர். அவர் தான் சொல்கிறார் உங்களை பார்த்து, நான் என்ன பண்ணுவேன், கைவிட மாட்டேன் மகனே மகளே, உன்னை சஞ்சலப்படுத்தினாலும் அவருடைய மிகுந்த கிருபையினால் உனக்கு இறங்கி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அதுவே நடங்க, அந்த வசந்தப்படி நடங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சிறப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வீடியோ பார்த்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமும் தேவன் நாமத்தை மையப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.